நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 10:12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் போதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாம் இன்னார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். உபாகம் 8:18 உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி தொடர்ந்து போட்டிருக்கு. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீங்கள் உபாகம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் அங்கே போட்டிருக்கு. அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கும்போது தான் ஏன் செஞ்சேன்னு சொல்லும்போது ஒரு காரியம் தான் சொல்லுகிறாரு, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. என்னுடைய பங்குன்னு சில காரியங்கள் இருக்குது, உண்மை. ஆனால் அவருடைய கண்ணோட்டத்தில் நான் ஏன் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால், ஏன் உடன்படிக்கையை உன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேறு எந்த நிர்பந்தமும் கட்டாயமும் கர்த்தருக்கு கிடையாது. நாம் யாரும் கர்த்தரை கட்டாயப்படுத்த முடியாது. அவரே தம்முடைய வார்த்தைக்குள்ளாக இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செய்து தன்னை அவர் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டார். நான் கண்டிப்பாக உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார், ஆணையிட்டுட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. பல காரணங்கள் இருந்தால் கூட எனக்கு இது ரொம்ப பெருசாக தெரியணும். என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாவதற்காக தேவன் தம்முடைய குமாரனையே தரித்திரனாக்கி இருக்கிறார். காலை விளையாட்டுக்கடாவனால கிடையாது, தமது சொந்த குமார் ரத்தத்தினால் என்னிடத்தை உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ எனக்கு அது ஞாபகத்துக்கு வரணும், அதை நான் நினைவு கூற வேண்டும். அதன் அடிப்படையில் அதை செய்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உடன்படிக்கை நிமித்தம் அவர் செய்கிற காரியங்கள். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சியில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான. எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். பெஸ்ட்டான காரியங்களை பேசுகிறார். ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குதுன்றார். நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுறாராம். பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். சப்ளை வருது. கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். சுருக்கமாக சொல்லிட்டாரு, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாமான தேசம். அப்படி பேசிட்டே வர்றாரு. 10ஆவது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல வேலையை தேவன் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வார்த்தையை தான் பிடிக்கணும். அது விசுவாசத்தை உண்டாக்கும். கர்த்தரே வாயை திறந்து சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் போட்டிருக்கு. அந்த நல்ல தேசத்துக்கு அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். தொடர்ந்து வாசிப்போம். 12 வாசிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும். இதெல்லாம் உடன்படிக்கை நிமித்தமாக தானே செய்கிறார். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும். எல்லாம் சொல்லுங்க, நான் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் என் ஆடு மாடுகள் திரட்சியாகி எனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி எனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 14 வாசிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். எப்போ போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12:13 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் சில எச்சரிக்கை சொல்றாரு. முதல் வார்த்தை போட்டிருக்கு, வாசிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும்
உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளை உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்படிலாம் இருக்கும்போது முதல் விஷயம், உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையக்கூடாது. உன்னை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட பண்ணினவர், பெரிய வனாந்திர வழியாய் உன்னை நடத்தி வந்தவர். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தண்ணீரும் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திரம், அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உன்னை ரொம்ப பாதுகாவலாக நடத்தி வந்த கர்த்தர். ஆமென். உனக்காக பாறையான கண்மணிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும். அவர் எப்படிப்பட்டவர் பாரு. உன் தேவையை சந்தித்தவர். சில வேளைகளை எப்படி சந்திக்கப்பட போவதே தெரியாது. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்து வந்தவரும். அப்படிப்பட்ட உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். மறக்காத. ஏன் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. வாழ்க்கையில் எதுவும் சில வேலைகள் சரியாக போகாத வேலையில் கூட நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் உறுதியாக பற்றி கொள்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் வரும்போது கர்த்தரை மறப்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உன் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவரையே நினைப்பாயாக. ஏன் கைப்பல் ஏன் சாமர்த்தியம் என்ன செய்யாத? உன் இருதயத்தில் சொல்லாத. கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? நீ இருதயத்துக்கு நினைக்கிற அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இவ்வளவு வந்த பிறகு அப்படி சொல்லிடாத. ஏன் கைப்பலன் ஏன் சாமர்த்தியம் செய்யாத சொல்லிடாத. அவரே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இங்கே இருக்கிற முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மறக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? மறந்துடுறாங்க. அது குறிப்பாக கொஞ்சம் நல்லா ஆன பிறகு கர்த்தரை மறக்கிறாங்க பாருங்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது பைபிளில். அது எல்லாருக்கும் அந்த சோதனை வரும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அங்கே வாசிப்போம். உபாகமம் 6:10. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். நீங்கள் கூட யோசிக்கலாம், கடன்லாம் நீங்குமா? நிலத்தை வாங்கி வீடு அந்த ஊரில் கட்டிடுவோமா? கண்டிப்பாக கர்த்தர் கட்ட வைப்பார். ஆமென். இன்றைக்கி அது சாத்தியமில்லாத மாதிரி தெரியலாம், ஆனால் கர்த்தர் செய்ய வைப்பார். நீங்களே சொல்லுவீங்க, இது நான் கிடையாது, கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அதான் அங்கே போட்டிருக்கு, அவர் உனக்கு கொடுப்பதினால். திரும்ப அதே வார்த்தை அங்கே போட்டிருக்கு, அங்கே பிரவேசிக்கும் போதும் நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் போதும் என்ன செய்யணும்? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு? ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆதியில் அவர் மேல் வைத்த அன்பை, அவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த தன்மை, அவரை தேடுகிற, அவர் கண்டிப்பாக எனக்கு வேணும், அவரை நான் தேடணும் அப்படின்றதெல்லாம் காலகட்டத்தில் குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆதியில் இருந்த அளவுக்கு இல்லாமல் குறைஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கே சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்கள். பைபிள் காலேஜில் படிக்கும்போது எல்லா ஊழியக்காரங்களும் ஆரம்பத்தில் ஆண்டருக்காக வைராக்கியம் ஊழியம் செய்ய என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. எல்லாருக்குமே ஆரம்பத்தில் அந்த உண்மையும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் காலாவட்டத்தில் அந்த ட்ராக் என்ன செஞ்சது? கொஞ்சம் மாறிடும். அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் இதுவும். அந்த கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை குறைஞ்சு போவதுக்கு சான்சஸ் என்ன செய்யுது? இருக்குது. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரையே மறந்துடுவோமா? அப்படியா? பார்க்கலாம் சில வசனத்தை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை
போஷித்தருளும். இது சில நல்ல காரியத்தை சொல்லுது, தப்பாகவும் புரிஞ்சுக்கிற கூடாது. ஏங்க கொடுக்காமல் இருந்துடாதீங்க, ரம்பியும் கொடுத்துடாதீங்க, நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். இப்படி இருப்பதற்கு என்ன செய்யுது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், பைபிள் ஆபிரகாமிலிருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாரும் போதுமானதற்கும் அதிகமான விதத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. யாரும் கர்த்தர் என்ன செய்யலை, மறக்கலை. நானாக மறந்துடுவேன் ஏன் சொல்லுவானே, சரியா? ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டால், பரிபூர்ணம் அடையும் போது கர்த்தரை மறப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி அங்கே போட்டுருந்துச்சு, உன் தேவனா கர்த்தரை மறாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு வார்த்தை வந்திருக்கு, என் கைப்பலனும் என் சாமர்த்தியமும். நம்மையே அறியாமல் பாருங்கள், நம்மை சார்ந்து ஒரு ஆளாகவும் நம்மளை ரொம்ப மெச்சிக்கொள்கிற ஆளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக சொல்லப்போனால் இருதய மேட்டிமை அல்லது முக்கியமாக முதலாவது கர்த்தரை மறக்கிறோம்னாலே அங்கே பெருமை வந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒருத்தன் கர்த்தரை மறக்கிறான்னு சொன்னால் என்ன வந்துருச்சு, அங்கே பெருமை. பெருமைனா என்ன, கர்த்தர் இல்லை, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, என்னால் வந்துச்சு, நான், ஏன் கைப்பலன், ஏன் சாமர்த்தியம். எப்போ கர்த்தரை மறக்கிறானோ, அது கர்த்தரை மறக்கலை, சரியாக சொல்ல போனால் எல்லாம் வந்த பிறகு இவனுக்கு என்ன வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. ஒன்றும் இல்லாதப்ப கர்த்தரை ஆழமாக சார்ந்து கொண்டு வந்த ஆள் இப்போ கொஞ்சம் நல்லானவனே கர்த்தரை சார்ந்து கொண்டதுன்னு செஞ்சு குறைஞ்சு போச்சு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். போதும், அதாவது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஏன் சகலமும் குறைவுபட்டு போச்சு அப்படின்பதற்கு காரணம் சொல்லும்போது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ என்ன செய்யலை, மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாய கர்த்தர் இடத்துல அன்பு கூறுவாயன்னு போட்டிருக்கு. நம்ம உணர்வு பூர்வமாக கர்த்தர் அன்பு கூற வேண்டுமா? வாழ்க்கையில் நன்மை வரும்போது நன்மையை நல்லா புசிக்க சொல்கிறாரு, நன்மையை அனுபவிக்க சொல்கிறார், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் மனமகிழ்ச்சியோடு களிப்போடு அவரை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஒவ்வொரு நன்மையை அனுபவிக்கும் போது அனுபவி, ஆனால் அந்த நேரத்தில் யாரை நீ நினை, கர்த்தரை நினைன்னு போட்டிருக்கு. நல்லா சாப்பிடும்போது உணர்வுபூர்வமாக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இப்போ பிரியாணி இருக்குல்ல, அது உணர்வுபூர்வமாக சாப்பிடுவோம் இல்லையா, சும்மா சாப்பிடுவோமா? கிடையாது. கரெக்டாக பிரியாணினாலே ஒரு ஃபீலிங் வந்துடு இல்லையா? அப்போ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஆனால் உனக்கு அந்த உணர்வுபூர்வமாக நீ அனுபவிக்கும் போது உனக்கு ஞாபகம் வரட்டும், கர்த்தரை என்ன செய்யி, ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல காரில் போகும்போது கர்த்தரை நினை, ஆமென். நல்ல வீட்டில் குடியிருக்கும்போது கர்த்தரை நினை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், இது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிக நன்மைகளை கொண்டு வரும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. யாரை பற்றி போட்டிருக்கு? ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம நிலைமையை பற்றி போட்டிருக்கு. இவர் தான் தேவன்னு தெரியும், ஆனால் அறிந்தும் அவரை தேவன் என்று என்ன செய்யலை, குளோரிஃபை பண்ணலை. இங்கே சில பிரச்சனை இருக்குது. யாருக்கும் கேட்டால், இந்த பாவிக்கு, ஆண்டவர் அறியாதவனுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று என்ன செய்யலை, மகிமைப்படுத்தலை. அப்புறம் என்ன செய்யலை, ஸ்தோத்திரம் பண்ணலை. அதுக்கப்புறம் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ரட்சிக்கப்படுற விசுவாசிக்கு அப்ளை பண்ணுவோம். இதை கொஞ்சம் முன்னேற சமயத்தில் கொஞ்சம் நல்லா ஆகும்போது இப்படி ஆயிடுறாங்க. என்ன செய்யறதில்ல, தேவனை மகிமைப்படுத்துறதில்ல. அவங்க அனுபவிக்கிற நன்மைக்காக கர்த்தர் என்ன செய்யறதில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. சிந்தனைகள்ல அவர் என்ன செய்யறதில்ல, நினைவு கூறுவதில்லை. அவங்க இருதயம் என்ன செஞ்சிருது, மேட்டிமை அடைந்து விடுகிறது. இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இருக்கு இல்லையா, இந்த வசனம் எல்லாரும் சத்தமாக வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த வசனம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வசனத்தை ஒரு பிரசங்கியா இருக்கார், அவர் பேர் ஆண்ட்ரூ உமக். அவர் போதிக்கும்படி அழைக்கப்பட்டவர். அவருக்கு அப்படி அபிஷேகம்
அவர் சொல்றார், இந்த ஒரு வசனத்தை நான் 4 வருஷமாக தியானித்தேன். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் 4 வருடமாக தியானித்து எழுதின புஸ்தகம் தான் தேவனுடைய பிரசனத்தால் நிறைந்து வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிரசனத்தால் நிறைந்து வாழ்வது எப்படி, ஸ்டேயிங் ஃபுல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். எத்தனை பேர் எப்பவுமே தேவ பிரசனத்தை நிறைந்திருக்க விரும்புகிறீங்க? அவர் இந்த ஒரு வசனத்திலிருந்து சில காரியங்களை 4 காரியங்களை போதிக்கிறார். அதில் ஒன்று ஒரு மனுஷன் எப்பவுமே தேவனை குளோரிஃபை பண்ணான்னா அவன் தேவ பிரசனத்தால் நிறைந்திருக்கிறான். ஒரு மனுஷன் எப்பவுமே தேவனை செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தானா அவன் தேவ பிரசாதம் நிரம்பி இருக்கிறான். ஒரு மனுஷன் கற்பனைகளில் தன்னுடைய எண்ணங்களை நினைவுகளில் கர்த்தரை வச்சானா அவன் தேவ பிரசனத்தால் நிரம்பி இருக்கிறான். அப்படி பேசிட்டு வர்றாரு. அப்போ நம்ம பார்க்குற காரியம் ரொம்ப ஆழமான காரியம் பாருங்க. உன் தேவனாய கர்த்தரை மறாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாக இருக்கும்போது அந்த நல்ல தேசத்துக்காக உன் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவாய், அவரை மகிமைப்படுத்து. உன் இருதய மேட்டிமை அடைய வேண்டாம், ஏன் கைப்பல் ஏன் சாமர்த்தியம் சொல்லாத, மகிமை அவருக்கு செலுத்து. நன்மை அனுபவிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் உண்மையாகவே தேவனால நிரம்பி இருக்கிறேன். நீங்களே செஞ்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் நீங்கள் தனியாக போகும்போது நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கிறது. ஆமாம், முறுமுறுக்கிற இடத்துல கிடையாது. அது இல்லை இது இல்லை இது என்ன நடக்கல அப்படி இல்லாமல் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவர் நான் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அதனால தான் சொல்லுவாங்க ரொம்ப பெரிய பிரசங்காரெலாம் அடிக்கடி கர்த்தர் என்ன பண்ணுவாங்களாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஸ்தோத்திரம் தான் வாயில் வந்துகிட்டே இருக்குமா. எனக்கு சேர்த்தா சொல்கிறேன், சில வேளையில் என்ன செய்யணும்னு தெரில, வீட்டில் போகும்போது வரும்போது என்ன செய்யணும்னு தெரில, ஒன்று செய்யுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளுக்கான செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனை அறிந்தும் என்ன செய்யலை, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை. நன்மை வந்துருச்சு, ஆனால் இந்த நன்மை எனக்கு கொடுத்தவர் யாரு? கர்த்தர். தேவன் தான் சொல்லி என்ன செய்யறது இல்லை, மகிமைப்படுத்துறது இல்லை, அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை, அவரை நினைக்கிறது இல்லை. இவங்க இது என்ன வந்துருச்சு, மேட்டிமை ஆயிருச்சு. ஏன் கைப்பலன், ஏன் சாமர்த்தியம்னு வந்துருச்சு, ஏன் உபவாசம், ஏன் ஜபம், நான் கொடுத்த தசம பாகம், எதை விட்டாச்சு? அந்த உடன்படிக்கை, அந்த கர்த்தர் அவர் எவ்வளோ நல்லவன் என்ன செஞ்சு நாள் ஆக ஆக ஃபேடாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ என்ன செய்யி, மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தர் என்ன செய்யி, சேவிக்க கடவாய். பல வகையில் அவரை சேவிக்கலாம், அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சில குறிப்பான காரியத்தை மட்டும் காண்பிக்கிறேன். கர்த்தரை மறவாதே. ஆமென். உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கர்த்தரை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அங்கே வாசிப்போம். மறக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அங்கே போங்க, சங்கீதம் 106 13 22. சீக்கிரமாடுங்களேன். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் போட்டிருக்கு. மேலே வாஸ்து பார்த்தா நிறைய நன்மை செய்கிறார் ஆண்டவர். எகிப்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வராங்க பேசிட்டே வருது. ஆனாலும் என்ன பண்ணிடுறாங்களாம், சீக்கிரமாக என்ன பண்ணுறாங்க, மறந்து போயிடுறாங்க. நிறைய பேருக்கு அந்த வியாதி இருக்குது பாருங்க. ஆண்டவர் பண்ணுற நன்மை என்ன செய்யறதில்லை, ஞாபகமே இருக்கிறது, சீக்கிரமாக மறந்து போயிடுறாங்க. 22 வாசிங்க. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அதாவது கர்த்தர் செஞ்ச கிரியைகளையும் கர்த்தர் செஞ்ச நன்மைகளையும் எண்ணி பார்த்து அவருக்கு மகிமை செலுத்தாமல் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க இது கர்த்தர் செய்யலை, நான் தான் ஏன் கைப்பலன்னு சொல்லி வரதுனால கடைசி என்ன பண்ணிடுறாங்க, கர்த்தரையே மறந்துடுறாங்க. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அதுதான் அவன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் காரணம். உலகமெங்கும் பஞ்சம் இருக்கும்போது எகிப்தில் கொண்டு வந்து நல்லா வச்சிருந்தாரு. ஆனால் யாரை மறந்துட்டாங்க, உடன்படிக்கையின் தேவனை மறந்தார்கள். எத்தனை பேர் கர்த்தரை நினைக்கிறீங்க? சங்கீதம் 78:11 வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஜாய்ஸ் மேர் சொல்லுவாங்க பாருங்க, எப்பவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு டைரி இருக்கணும். ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாரோ அதை என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். அது சிறுசோ பெருசோ என்ன செய்யணும், அதை எழுதுகிற பழக்கம் என்ன செய்யணும், இருக்கணும். அது ரொம்ப சாதாரணமான காரியமாக தெரியும். நாளடைவில் அது என்ன செஞ்சிடும், மறந்துடும், கண்டிப்பாக மறந்துடும். அன்றைக்கி அது ரொம்ப பெருசாக இருக்கும், வர வர மறந்துடுன்றாங்க. அவங்க அப்படி ஆலோசனை கொடுக்குறாங்க. ஜாய்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, நான் ஒரு டைரி வச்சுருக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் என்ன செய்வேன், அதில் எழுதி வச்சுருவேன். திரும்ப என்னைக்காக பிரச்சனை வரும்போது என்ன செய்வேன், அதை எடுத்து நான் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு என்ன வரும், விசுவாசம் வருன்றாங்க. நாம தான் வந்து பர்பஸாக நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்குது. அவருடைய செயல்களையும்
அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களே மறந்தார்கள். இங்கே யாராவது கவனிங்களே, இங்கே யாராவது கண்ணுக்கு முன்னாடி செங்கடல் பிளந்துச்சு, அதை மறப்போமா? சொல்லுங்க, மறப்போமா? மறக்க மாட்டோம்னு சொல்கிறோம்ல, ஆனால் என்ன செய்வோம்? மறந்துடும். மறந்தாங்க. யோர்தான் பின்னிட்டு போச்சு, ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க? மறந்துட்டானுங்க. எரிகோ தகர்ந்து கீழே விழுந்துச்சு, என்ன பண்ணிட்டானுங்க? மறந்துட்டானுங்க. அவர் செஞ்ச அதிசயம், அவர் செஞ்ச கிரியெல்லாம் மறந்த பிறகு ஒரு சமயம் கர்த்தரையே மறந்துட்டானுங்க. ஏன் மறக்கிறாங்க? சங்கீதம் 28 மேலே கூட போட்டு பாருங்களேன். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளே தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இதெல்லாம் யாருக்கு சொல்லணுமா? அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி அதை சில காரியத்தை செஞ்சார். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வேதமே ஒரு டைரி மாதிரி தான். அது என்ன சொல்லுது? கர்த்தர் செய்த நன்மைகள் அங்கே எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். இதை யாருக்கு சொல்லணுமா? பிள்ளைகளுக்கு அறிவிக்கணுமா? அங்கே போட்டிருக்க 6ஆம் வசனம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். அவங்க அதை படிக்கணும். அவங்க படிக்கிற மாத்திரம் கிடையாது, அதை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அடிமையாக இருந்தோம், கர்த்தர் எங்களை சந்திச்சாரு, இப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சார் ஆண்டவர். நீ ஒருவேளை பிரச்சனை சந்திக்கும் போது உனக்கும் செய்வார். அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை டைரி போட்டு நன்மை எழுதி வைக்காட்டி கூட பரவாயில்ல, எதை வாசிக்கணும்? வேதத்தை வாசித்தாலே கண்டிப்பாக என்ன வந்துடும்? நினைவு வந்துடும், கர்த்தர் இப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லி. அதுக்கு தான் வேதத்தை கொடுத்துருக்காராம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். தொடர்ந்து என்ன போட்டிருக்கிறது? அது முடியல அந்த லிஸ்ட்டு. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும், இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியை பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். மறந்து போனாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்கள மாதிரி இவங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுக்காக அவங்க கையில் ஒன்று என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். அதில் கர்த்தர் செய்த அதிசயம் அற்புதம் எழுதப்பட்டிருக்கணும். அவங்க நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். கர்த்தர் செயலை அவங்க என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அவங்க எழும்பி தங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும்னு தான் எதை கொடுத்துருக்காரு? வேதத்தையே கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தரமான நேரத்தை வேதத்துக்கு என்ன செய்யலை? கொடுக்காது. எல்லாமே உள்ளே வந்துடுது. வாலிபர் இருந்தீங்கன்னா கவனிங்க, நீங்கள் நல்ல தரமான நேரத்தை வேதத்துக்கு என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் கொடுக்குற படத்தை செஞ்சு பாருங்களேன். இந்த மற்ற காரியங்களை சிக்கிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருவோம், ஏது வருவோன்ற பிரச்சனை என்ன செய்யாது? இருக்காது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை கிருபை ஆளுகை செய்யும். உங்கள் இருதயத்தை தேவனுடைய பலன் ஆளுகை செய்யும். ஏன்னா இருதயம் ஜீவ ஊற்று, தரிசன்னு பறக்கும், கத்திரப்படத்தில் வெளிச்சம் பெருகும். எதை ஒன்று செஞ்சால் கேட்டால், தரமாக வேதத்தை நேரத்தை செலவழித்தாலே. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்ல வேதத்தை வாசித்தோம், நாளாக என்ன பண்ணிடுது? ஏன் மறந்துடுறோம்? உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணுற காரியம் என்னன்னு கேட்டால், நான் தான் உங்களுடைய சோர்ஸ், உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் கொடுக்கறது யார்? கர்த்தர். நான் தான் உன் சோர்ஸ்ன்றதை என்ன செய்யக்கூடாது? நீ மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பேசுகிறார். ஆனால் அதை மறந்துடுறோம். அந்த சோர்ஸை மறந்துட்டு ஏன் கைப்பலன், ஏன் சாமர்த்தியம் ஒரு என்ன செய்யுது வந்துடுதுன்னு சொல்லுகிறார். அதை வாசிப்போம். ஓசியா 13:6 வாசிப்போம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர் இருதயம் மேட்டுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். அப்போ மேய்ச்சலை கொடுத்தது பிரச்சனையா? கிடையாது. ஆனால் கற்றுக்கொள்ளணும். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர் இருதயம் மேட்டிமையிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். பிரச்சனை இருதயம் என்ன செஞ்சிருது? மேட்டிமை ஆயிருது. ஆனால் கண்டுபிடிச்ச இடத்த பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கு, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் உன்னை கண்டுபிடிச்சேன், ஊழையிடுதலும் அவாந்தர வெளியில் உன்னை நான் கண்டுபிடிச்சு பூமியின் உயர்ந்த ஸ்தானம் ஏறி வர பண்ணினேன், கண்மலை தேனையும் கற்பாரிந்த வடி என்னை உனக்கு புசிக்க கொடுத்தேன். கீழே நீங்கள் வாசி பார்த்து அப்படியே போட்டிருக்கு, யெசூரன் என்ன செஞ்சானா? கொளுத்து உதைத்தான் போட்டிருக்கு. திருப்தியான பண்பு என்ன செஞ்சிடறான்? கர்த்தரையே மறந்து போயிடறான். அங்கேயும் தான் போட்டிருக்கு. என்னன்னா இருதயம் என்ன செஞ்சிருது? மேட்டி மறைஞ்சு. கர்த்தர் சோர்ஸ்ன்றதை மறந்துடுறாங்க, ரியல் சோர்ஸு அவர் தான்றதை மறந்துடுறாங்க. பாருங்களேன், அதை வாசிப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள்,
ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ரெண்டு தீமை பண்ணாங்களாம். ஒன்று, அவர் தான் ஜீவ தண்ணீரின் ஊற்று, அவர் தான் சோர்ஸு. அந்த சோர்ஸை விட்டுட்டாங்க. இவங்க நிறையா சோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, உண்டு பண்ணிக்கிட்டாங்க. அது ஆனால் எப்படிப்பட்டது, வெடிப்புள்ள தொட்டியும் போட்டிருக்கு. சில நேரம் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஏதுக்குள்ள பிடிச்சிக்கிறோம், சோர்ஸ் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். எப்போவுமே சோர்ஸ் கத்தராக தான் இருக்கிறார். ஆமேன். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஐஸ்வர்யத்தின் ஊற்று, எல்லாவற்றுக்கும் ஊற்று கத்தராக இருக்கிறார். அந்த தீமையை பண்ணிட்டாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் போட்டிருக்கு. அப்போ நான் என் இருதயம் அவர் தான் ஆதாரமாக பார்க்க வேண்டும். யோசுவா 24:15 வாசிப்போம். சில ஆட்களை குறித்து நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்களை சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எம்மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தொடர்ந்து போட்டிருக்கு, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே அப்படின்னு பேசிட்டே வர்றாங்க. அவரை தான் நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க அப்படியே அடுத்த நியாயாதிபதிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 6 வாசிங்க எல்லாரும். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவரவர் தங்களை சுதந்திர வீட்டிற்கு போனார்கள். ஒன்றுமே எல்லாம் அடிமையாக இருந்தவங்களை மோசே வெளியே கொண்டு வந்து யோசுவா வழி நடத்தி எல்லா தேசத்தையும் சுதந்திரிச்சாச்சு. இப்போ எல்லாமே வந்துருச்சு. எது எல்லாம் வந்துருச்சு, நம்ம வாஸ்து 8ஆம் அதிகாரத்தில் அந்த நீ வெட்டாத, நீ நடாத, நீ கட்டாத அந்த பட்டணம், அந்த வீடு, அந்த திராட்சை தோட்டம் எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் நிறைவாக இருக்குது. அப்போ சொல்கிறான் யோசுவா, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். ஜனங்களே அனுப்பி விடுறான், போங்க எல்லாரும் அவங்க சுதந்திரத்துக்கு இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறான். வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 7ஆம் வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரிகளில் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிருடனுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா காலத்திலையும் அவருக்கு பின்னாடி இந்த மூப்பர் காலத்திலையும் கர்த்தர் பண்ணுறாங்க, சேவிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுடனாய் மரணம் அடைந்தான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்குடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. யோசுவா இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணாங்க, கிரியைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசுவா அடக்கம் பண்ண பிறகு இவன் என்ன பண்ணிட்டான், கர்த்தரை அடக்கம் பண்ணிட்டான். கர்த்தரை மறந்தாச்சு. கர்த்தரை மறந்த வேற சந்ததி எழும்பிற்று. ஒரு பெரிய பிரச்சனை கீழே போட்டிருக்கு. அப்புறம் போய் பாகால் என்ன பண்ணாங்களாம், வணங்கினாங்கன்னு போட்டு. அப்போ ஆனால் யோசுவா எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? எத்தனை பேர் யோசுவா மாதிரி இருக்க போகிறீங்க? அவர் எல்லாம் வந்ததுனால கர்த்தர் என்ன செய்யலை, மறக்கலை. ஆதியாகமம் 41:16 வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் நல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நல்ல வசனமாக இருக்குது. பக்கம் சொல்லுங்கள். நான் தேவனே உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. சரியா? ஓகே. இப்போ என்ன போட்டிருக்குன்னா, யோசேப்பு வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குழியில் இருக்கும்போதும் கர்த்தர் தான், ஜெயிலில் இருக்கும்போதும் கர்த்தர் தான், பார்வோன் சமூகத்துக்கு போன பிறகு என்ன சொல்கிறான், கர்த்தர் தான். அங்கே சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், இந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லுன்னு சொன்னால், நான் அல்ல தேவனே. என்ன சொல்லுங்க, நான் அல்ல தேவனே. திரும்ப சொல்லுங்க, நான் அல்ல தேவனே. இன்னொரு முறை, நான் அல்ல தேவனே. அவன் சொல்ற அந்த விளக்கம் தான் அவன் என்னவா மாத்துச்சு, பார்வோனுடைய சமூகத்தில் கொண்டு போய் அதிபதியா ஆக்குச்சு, எகிப்துக்கு அதிபதியா மாற்றுச்சு. ஆனா அவன் சொல்றான், நான் அல்ல தேவனே. எப்பவுமே அவனுக்கு ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. கர்த்தரை குறித்து ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு இருக்குது. பார்வோன் சமூகத்தில் போய் அதிபதி ஆக்கப்பட்ட பிறகும் கூட அவன் கர்த்தரை என்ன செய்யலை, மறக்கலை. அங்கே வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய்
தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிரைஸ் தி லார்ட். அடிமையின் தேசத்தில் இருந்தா கூட அங்க கூட என்ன பண்றான்? கர்த்தரை மறக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த தேசத்தின் ராஜா அவனை உயர்த்தி வச்சிருக்கிறான். அப்போ கூட என்ன செய்யல? மறக்கல. அங்க தெளிவா போட்டிருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு பைபிள் அது தெரியல இது தெரியல அதெல்லாம் இல்லை. கர்த்தர்ன்ற நபர் தினம் ஜெபம் பண்றாரு, தினமும் ஸ்தோத்திரம் பண்றாரு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய காரியம், தினம் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்றாரு. போய் முழங்கால் போறாரு. யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்பாக. என்ன சொல்றாரு? நான் அல்ல தேவனே, ஏன் கைப்பலன் கிடையாது, ஏன் சாமர்த்தியம் கிடையாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கர்த்தர். ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு வெளியே வர்றாரு. கானானுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. திரும்ப எகிப்தில் போய் மாட்டிக்கிறாரு. வெள்ளியும் பொண்ணுமான ஆசுடைய சீமானாக மாறுறாரு. பைபிள் போட்டிருக்கு, தான் முதலில் கட்டின அந்த பலிபீடத்தில் வந்து கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான் போட்டு. வெள்ளியும் பொண்ணும் ஆசுடைய சீமான் ஆகிறதுக்கு முன்னாடி என்னத்தை கட்டினாரு? பலிபீடத்தை கட்டினாரு. ஆன பிறகு எங்கே வராரு? தான் முன் கட்டின அந்த பலிபீடத்தில் வந்து கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தரை நினைக்கிறாரு. அவர் தான் சோர்ஸ்ன்னு என்ன செய்கிறாரு? நம்புகிறார். தசமபாகத்தை கொடுக்குறாரு. கர்த்தரை ஹானர் பண்ணுறாரு. பொருளால் கர்த்தரை பண்ண கர்த்தரை கனம் பண்ணுறாரு. மறக்கலை. தானியேல் ஜெபம் பண்ணுறதுக்கு மறக்கலை. தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு மறக்கலை. யோசுவாவும் அவருடைய குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு மறக்கலை. யோசேப்பு கர்த்தரை மறக்கலை. யாருமே கர்த்தரை மறக்கலை. முக்கியமான ஆள் தாவீது. சங்கீதம் 103 எடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு நன்மையை கூட விட்டுறாத. எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சாரு, ஸ்தோத்திரம். நோய்களை எல்லாம் குணமாக்குனாரு, ஸ்தோத்திரம். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரு, ஸ்தோத்திரம். கிருபையினால் இறக்கலான்னு முடி சுட்டியிருக்காரு, ஸ்தோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குனாரு, ஸ்தோத்திரம். கழுவுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல ஆக்கி இருக்காரு, ஸ்தோத்திரம். ஏசாயா 58:14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படி தான் இருந்தேன் பாருங்க. வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடச்சதுக்கப்புறம் வேலை ரொம்ப பிஸி, ஓவர் சின்சியாரிட்டி. நம்ம தான் ரொம்ப எல்லாம் பண்ணுற மாதிரி அதிகப்படியான நேரம் வேலையில் இருப்பேன் பாருங்க. சொல்லப்போனால் கர்த்தர் என்ன செஞ்சாச்சு? மறந்தாச்சு. வேலையில் அவ்வளோ தூரம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம விக்கிரகங்களை போய் வணங்காட்டி கூட வேற ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுறோம்? வேலையவே, உறவுகளையே, ஏதோ ஒன்றை நம்ம என்ன பண்ணிடுறோம்? விக்கிரகமாக மாற்றிடுறோம் கர்த்தருக்கு பதிலாக. சில காரியங்களுக்கு நம்ம நேரம் கொடுக்க வேண்டியிருக்குது, பொறுப்பை செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் அந்த பொறுப்பை தாண்டி அதையே நம்ம என்னவா மாற்றிடுறோம்? விக்கிரகமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவை ரொம்ப கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறணும். நான் இதே எந்த பாதையில் போகிறேன், கர்த்தருக்கு கொடுக்க நேரத்தை என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் என்பதை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறேன். அதான் அங்கே போட்டிருக்கு. சபைக்கு ஒழுங்காக வர்றோமா, முன்ன போல் கர்த்தரை தேடுறோமா, ஜெபிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, தசமபாகத்தை செலுத்துகிறோமா. 13ஆம் வசனத்தில் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என்ன செய்யாதபடிக்கு உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். முன்ன ஒன்றும் இல்லாதப்ப கர்த்தரை எப்படி வைராக்கியமாக தேடின, எவ்வளோ வாஞ்சியாக தேடின, எவ்வளோ அழுத, வந்த பிறகு என்ன செய்யணும்? அதே வாஞ்சி என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி செய்வாயானால், அதான் சொன்னேன், உனக்கு சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சில பிரச்சனை. இப்போ வேதம் என்ன சொல்லுது? அப்போ நீ என்ன பண்ணு? உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும்போது சகலம் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவி.
கர்த்தரை தேடு. அப்படி செய்வாயானால் 14 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் எதை சொல்லிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆகிற நாட்கள்லையும் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிற ஆளாக இருந்த அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ண, உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் அவர் செய்த நன்மையில் எண்ணி பார்த்து ஸ்தோத்தரிக்க போகிறீங்க? ஆமாம், 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க, ஏசு எத்தனை பேரை சுகமாக்கினார்? அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் தான் நன்றி சொல்லுவான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த ஒருத்தரை மாத்திரம் சுகமாக்கியிருக்கலாம்ல. ஆனால் என்ன பண்ணார்? 10 பேர் சுகமாக்கினார். திரும்ப வந்தது எத்தனை பேர்? ஒருத்தன் தான். அவன் தான் ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் என்ன பண்ணான்? மகிமைப்படுத்தினான். அப்போ கர்த்தர் கேட்குறார், மற்ற 9 பேர் எங்கேன்னு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவனையும் தேடுறாரு. அவங்க எங்கே? நன்றி சொல்லாமல் போன ஆட்கள் என்ன பண்ண கர்த்தர் தேடுறாரு. அவங்க எங்கே? அவங்களும் வரணும். ஆமென். 5 அப்பம் 2 மீனை பெருக்கி போஷிச்சிட்டாரு. 7 அப்பம் சில சிறு மீனை பெருக்கி போஷிச்சிட்டாரு. திரும்ப ஒரு சூழ்நிலை வருது, என்ன பண்ணிட்டான்? அப்போ இல்லைன்னு சொன்னவனே பயந்துட்டான். ஐயோ அப்போ இல்லை, என்ன பண்ண போகிறேன்? கர்த்தர் கேட்குறாரு, நான் 5 அப்பம் 2 மீனை பெருக்கின போது எத்தனை கூட மீதி எடுத்தீங்க கேட்குறேன். 7 அப்பம் சில சிறு மீனை பெருக்கின போது எத்தனை கூட மீதி எடுத்தீங்க? நீங்கள் அதை நினைவு ஊராக இருப்பது என்னன்னு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர மாட்டேன்றீங்க? அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி பாட்டெலாம் இருக்குது. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து என்ன செய்ய ஸ்தோத்திரம். நம்ம ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம் இல்லையா, என்னென்ன பிரச்சனைன்னு யோசித்து பார்த்து. ஆனால் ஆண்டவர் சொல்வார், என்ன செய்ய? அவர் செஞ்ச நன்மையை எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு. சரி, ஒருவேளை அப்படி நிறைய லிஸ்ட்டு போட்டு பண்ண முடியல அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை அனுப்புகிறேன். ஒன்றே என்ன செய்யுங்க? நினைவு ஊருங்க. மற்ற நன்மைகளாக கண்டிப்பாக என்ன செய்ய வரும். 1 கொரிந்தியர் 11. பல காரியங்கள் நினைக்காட்டி கூட இந்த ஒரு பெரிய நன்மையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நினைத்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் கர்த்தரை. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிரைஸ். புதிய ஏற்பாட்டில் நிறைய நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் எண்ணி பார்த்து, சரியா? நல்லது. ஆனால் குறிப்பாக ஒன்று செய்யணும், அடிக்கடி ஒன்று நினைவு கூறணும். அப்படி பிக்கப்பட்ட சரீரத்தை, அப்படி சிந்தப்பட்ட இரத்தத்தை, அடிக்கப்பட்ட இயேசுவை எண்ணி நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதன் மூலமாக அவரை நினைவு கூற வேண்டும். என் நினைவுகள் எது இருக்குன்னு கேட்டால் அந்த உடன்படிக்கை ஞாபகம் இருக்கணும். சிலுவை சுமந்தவரை எனக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் போட்டிருக்கோம். நான் சொல்ல, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசுவாய் இருக்கிறார். விவரிக்க முடியாத, டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஈவு தான் யாரு? இயேசுவாய் இருக்கிறார். அவர் எனக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்கார். அதை எண்ணி நான் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் ஐஸ்வரன் ஆகும்படிக்கு என் நிமித்தம் சிலுவை தரித்திரர் ஆனாரே. அந்த இயேசுவை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, எனக்காக வியாதியானாரே, எனக்காக பலவீனராக்கப்பட்டாரே, எனக்காக அவ்வளவு வேதனை அனுபவிச்சாரே, அதெல்லாம் எடுத்து சங்கீதம் 22 போட்டிருக்கு. அவர் எப்படி குத்தப்பட்டார், எப்படி எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஏசா 53 போட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்து வாசித்து என்ன செய்யலாம்? அதை நினச்சி பார்க்கணும். பாருங்கள், இதுதான் பிரதானமாக நம்ம இந்த புதிய பாட்டில் காலத்தில் எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய காரியம். அது மாத்திரம் கிடையாது, எந்த நன்மையினாலும் சரி அதை அனுபவிக்கும் போது கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். அவர் தான் ஆதாரம் என்று நாம் எண்ண வேண்டும். இருதயம் மேட்டியும் அடையக்கூடாது. கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்.